ஆட்டமான லவடாதிமான வார்த்தைக்கு வார்த்தை அவன் போயிட்டு வச்சு விடாமா 25 நாள் ஆகுதுறாங்க டாக்டர் இங்கே வருது இவன் யாரு தெரியுமா? நான் தெளிவா பிடிச்சி நடக்கும் போது என் துணியை பிடிச்சி நடக்கும். சரி அதெல்லாம் கேட்டா நீ தலைக்கு என்னடா மாப்பிள்ள போடுறீங்க? என்னடா போடுற பாப்பா எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? நாய் சூத்தாட்டா யாரு சின்னப்பா நீனா இல்ல இந்த காட்டாம்பட்டிக்கு நான் பில்லு இல்லைன்னு பில்லுலோட அது விட தமிழ இந்த முனிக்கு நான் நின்று பார்த்தாலும் அவளை ஆயிட்டு படுத்துன்னு பார்த்தாலும் அவளை சத்தியமா சொல்றான் உன்னெல்லாம் வண்டி ஓட்டி மாட்டா போலீஸ்காரன் பிடிக்க மாட்டானே ஏன்னா உன மண்டை எலிமட்டு மாதிரி இருக்குது அவன் என்ன முத கூச்ச மாட்டான் வாங்கி சாப்பிடணும் உடம்புக்கு சாமி மரியாதை கொடுக்க மாட்டான் கொல்லு வாயா நல்லா அக்கா படிக்க சொன்னா காலு 2
தூக்க சொன்னா அதுல புளித்தி வைக்க சொன்னா போய் அவன் சொல்லி கூப்பிடாது மகாராஜா மரியாதை கொடுக்க மாட்டேன் கொண்டு போய் அம்மா யார் அவன் அப்ப யாருன்னு கேக்குறியா ராஜி இல்லனா பையன் காலையில போய் அதிகமானா நீ என்னதான் பண்ணாலும் கொல்ல தின்ன மட்டும் பையன் உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டான் ஏய் மகாராஜா வாங்க என்ன புடுங்கிறதுக்கு புடுக்குன்னு யாராவது சரியான பேர் வாடாங்கம்மா சாக்லேட் அந்த அம்மா வச்சிருக்கீங்க சாக்லேட் என்ன நேரத்தில் சாக்லேட் உரிக்கிற அப்படி உரிக்கிறாங்க எப்படி தெய்வீக போன திருச்சாமி முன்பதாக வரையில போற ஆமா இப்பேற்பட்ட தெய்வீக போன திருச்சாமி முன்பதாக வரையில போகுது யாரு யாரு என்னத்துக்கு வந்த என்ன வேலை எப்படி எப்படியா மகாராஜாங்க உனக்கு என்ன மாதிரி மகாராஜா என்ன வேலை கை வேலையா அவங்க அம்மா என்ன நேரத்துல பெற்று போட்டான்னு நாங்க மாத்தி மாத்தி வச்சுக்கிறது அப்படி போய் இப்படி போய் இப்படி வருது அப்புறம் இப்படி போய் இப்படி போய் இப்படி வருது அப்படி மாத்தி மாத்தி வச்சு ஆமாமா இப்பேற்பட்ட தெய்வீக போன திருச்சாமி யாரு சொல்லுங்க ஊடுவாயா போது நெட்டு போய் மகாராஜா மாமா மூடுவாய் முன்னாடி மூடு பின்னாடி மூடு முன்னாடி மூடு லவடாயில் மூடு ஏய் ஏய் உப்பு மூடு ஐயோ இப்ப எப்படி வச்சு என்னம்மா பேர் சொன்னா கலக்காய் மரம் கொள்காய் ஆமாங்க இந்த வளர்ச்சியில் ஆமா வசிக்க கூடிய எப்படியா புள்ளி வேணும்
மகாராஜா நிறைய புடிச்சு பழக்கம். எதுக்கே இது புடிச்சியா? எதுக்கே இது புடிச்சியா? ரெண்டு கையில் தான். உங்கள் கையை மேலுக்கு? உண்மையிலுமே வா. மேலுக்கு தூக்கு. மாலை போட்டுங்க அண்ணே. டேய் தூக்குறானே. ஐயா அப்படி நினைச்சு தூக்க. இந்த மேனேஜர் புது மணி உள்ள போறான். ஓய் இதான் சொல்றது. சொல்லுவது கேட்க கேட்காத. அம்மா பாபார் மொத்தத்தை பிடிக்காது ஜவுடியா. ஓய் அப்படி எழுந்த போடுவாங்க. ஓய் ஓய் இப்படி வந்திருக்கிறேன். ஆமா என்னுடைய தம்பி இருக்கிறான். நான் அழைத்ததாக அது சீக்கிரம் அழைச்சிடுவோம். ஆகுங்க. போய் ஏடிஎம்ல எடுத்து யாரு ரபியா? யாரு யாருக்குடா எப்ப எடுத்து வந்தா? யாரு வாடா போடான்றா? மகாராஜா டாடோய் ஆள் நல்லா இருக்கறப்பா. இத சுமாரா இருக்காங்க. ஆஹா சேனல்ல பாருங்க எடுத்துறதா. பாமா அப்ப இருந்தாலும் இந்த தெய்வீக போற திருச்சபையின் முன்பாக நான் வருகிறேன். நான் யாரு? என்னுடைய பேரு சாதாரண விளக்கம் ஒரே ஒரு வார்த்தை. நல்லா இருக்கிறியா? ஏண்டா சாப்பிட்டுதான் நீ யாருன்னா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களா? ஆமாமா எனக்கு தான் உடம்பு சரியில்லை. கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நாளைக்கு பாத்து நேரத்துக்கு பால் டாயில் வாங்கிட்டு. ஆமாப்பா பணம் வச்சுக்கிறியா? பணம் ஜோபிரப்பா எடுத்துட்டா பேண்ட் அவுத்து மகாராஜா எடுத்து நான் எடுறா பேண்ட் அவுக்குடுமே உள்ள ஜெயிச்சு போடல நானா உள்ள ஜெயிச்சு போடலையா மகாராஜா கல்றா பேண்ட்டா கல்ட்டு பால் டாயில் வாங்குறதுக்கு பணம் வச்சிருக்கிற மகாராஜா பால் டாயில வாய் தவறி சொல்லி இவனுக்கு ஒரு ஆளுக்கார அவனுக்கு ஒரு ஆளுக்கார அவனுக்கு ஒரு ஆளுக்கார பூரா ஆளுக்கார மாதிரியா மாத்தி மாத்தி வச்சுக்கிறது. ஆளு மந்திரி செத்து போயிடும். எங்க வீட்டுக்காரிக்கு ஒரே ஆம்பளையா எங்க வீட்டுக்காரிக்கு ஒரே ஆம்பளையா மகாராஜ் பனியன் ரொம்ப நாளைக்கு முன்ன போட்டுனுங்கிறப்ப நல்லா இருக்கு. சூப்பர். இது 180 எந்த கல்ல எடுத்த? அங்கதான் எங்கடா சினிமாவுல சிலுக்குல போடா திரும்பி வாயாளத்துல வந்தேன். இந்த தெய்வீக போன்ற திருச்சபையின் முன்பாக நான் வருகிறேன். நான் யாரு? என்னோட பேரு இதெல்லாம் விளக்கம் சொல்லுங்க மகாராஜா. சொல்லுங்க. கேட்டியா? சொல்லுங்க மகாராஜா. சொன்னா நான் கேட்டுக்கிறது.
வாடாண்டாண்டா. கழட்டு. கழட்டுறா சட்டை. ஏய், என்னையா பண்ணி போடுவ? ஏய், யாரா ஓட? ஐயோ வாடாண்டாண்டா. யாரா தமிழ? யாரா மாரியா பண்ணே? ஏண்டா? எனக்கு ஒரு நாளைக்கு வாடி திரும்பி நின்னு பேசுற. என்னத்த பேசுற? திரும்பி நின்னு பேசு. எதுக்கட்டாலும் திரும்பி நின்னு பேசு. மகாராஜா டேய், எனக்கு ஒரு நாளைக்கு வாடிக்கை அனுப்புறியா? எதுக்கு? எதுக்கு? நான் இதை பிடிச்சி ஏய், நீ என்னத்த பிடிக்கிறவா? அப்பா, இதெல்லாம் எவனே பிடிக்கிறதுக்கு முடியாது. பணம் நீ கட்ட மாட்டேன். நம்ம வீட்டுல இருக்கிறத பிடிச்ச. மாடு வந்து ஜெர்சி மாடு. என்னது? மாடு வந்து ஜெர்சி மாடு. ஜர்சி மாடு. ஆமா, அதெல்லாம் கறக்கிறதுக்கெல்லாம் அவன் கையில ஆகாது. அதெல்லாம் மிஷின்ல கறக்கிற மாடு. இது ஆமா ஆமா. மிஷின்ல போட்டு போட்டு தான் சொட்டையானுங்கிறாரு. திருப்பி நிலம் என் மேல முடி கட்டிக்கும். ஆ, முட்டி போட்டு உக்காந்தானே நீ எழவே கூடாது. நாங்க ஆகறதில்ல. ஏன்? ஆகறதில்லைங்க. என்ன சமாச்சாரத்தை சொல்ற? முடியுதுல. நீ முடியறதால தானே தூத்து மூடி நில்ல உட்காரணும். ஆமா. யாரா பேச்சு கொடுக்க சொன்னாங்களா? இல்ல. ஐயோ, பேச்சு கொடுக்க சொன்னாங்களா? பேச்சு கொடுக்க சொன்னாங்களா? யாரு உங்க பேச சொன்னா? ஆசுன்னா நாளு. என்னுடைய பேரு அள்ளி வேடம் புலி வேடம் என்று சொல்லக்கூடிய எங்களோட வேடுவ குலத்துல 1000 குடிக்கிறங்கடா. எத்தனை ஆளுங்க? 1000 ஆளு. முன்ன வந்தாரு யாரு? எங்க அண்ணன் புள்ளி வேடம். நான் யாரு? அள்ளி வேடம். எங்களுடைய குலத்தொழில் என்ன? உன்னோட வேலை என்னடா? எனக்கு வண்டி ஓட்டுற டிரைவர். இதெல்லாம் பாடுங்க தலைமுறைவா? இல்ல அம்மா பட்ஜெட் போடா தூக்கம் வந்தா போன வாட்டா நான் வண்டி யாரும் கோயில் மொட்டாடி பண்ணி நடக்கிறாங்க. கேள்றா கேள்றா உங்க அம்மா தேவட பண்ணி கேள்றா டேய் வாங்கிட்டியா மகனே? கேள்றா உங்க அம்மா அடிச்சா உங்க அம்மா டேய் யாரு அது? கால்காரனே. கேட்க கேட்க உங்க அம்மா வாங்கிட்டியா மகனே? அடடா ஏய் வாடா நீ வாடா போடா வர நல்ல பையன் யாரு இங்க யாரு நம்ம கூட அவங்களே ஆமாங்க. நம்ம எதுவும் கிடையாது இப்படி போய் கேட்கணும் மகாராஜா. பதா இருக்கல வாடா போய் இவ்வளவு நேரம் யாசனானே யாரு அவ? ஏய் அம்மா எங்க காலை கழிப்பிட்டு தூங்குறாளா? இங்க கிடையாது அம்மா அம்மா காப்பாத்துறா. சார பக்கம் அம்மால வச்சு எல்லாருமே அம்மா கணக்கு அதுக்கணும் மரியாதை. ஆமா ஏன் என்னை கவலைப்படுத்துற? இல்லைங்க. பேச்சுக்கு பேச்சு வார்த்தைக்கு வார்த்தை கொழுப்பு போய் உனக்கு இல்லைங்க. டேய் தோல் உரிச்சு போடுங்க மகனே. என்ன துட்டு கட்டி போடுவேன் மகனே. யாரு நபியா? பராமரிக்கணும். சரியா? துட்டு கட்டிடுவோம். டேய் வார்த்தைக்கு வார்த்தை பேசுண்டா. பொழந்து போடுவேன். கட்டி போடுவோம். அப்பா தலைமுடிக்குதா தலைமுடியே வாடா. பேசுனே இருப்புனே பிளப்புனே ஏற்புனே யாரம்மா தலைமுடிக்குதா பேசுனே இருப்புனே ஏற்புனே அருவாஜி பையா டேய், என்ன வியாபாரம்? இது மயிர் வியாபாரம். மயிர் வியாபாரம். என்ன வியாபாரம் இருக்குது? 2 பிளேடு வாங்கி நான் மட்டும் போட்டுடலாம். ஆறறிவு கொடுத்தவன் ஆண்டவன் பேசக்கூடிய அறிவு நீ பேசு. தெய்வத்துக்கு என்ன மக்கள் அமைதியா ஏறி சாப்பிடுறான். மகாராஜா பிள்ளையோடு. மகாராஜா இது பேப்பர் மட்டும் தாங்க இது. கிடையாது. இல்லைங்க. இப்ப
காலையில போய் அங்க ஏன்னா என்னடா அது மேச்சேரி ரோடு அந்த இடம் அந்த ஊமலூர் போற வழியா மேச்சேரி கல்லுக்கடா கல்லுக்கடை பக்கம் ஒரு கட்டிங் கிடக்கும் அந்த கட்டிங் கடையில முழுக்க அடிச்சிடலாம் அடிச்சு இவளுக்கு போட்டுடலாம் முதல் மின் பணம் வாங்கு காசு அட்வான்ஸ் கட்டுறேன் எப்படி முன் பணம் கட்டுவாங்க என்ன எதுன்னு தெரியாதா சொல்லிருக்கா இருக்கிறேங்க என்ன எதுன்னு தெரியாதா எப்படி முன் பணம் நீ என்ன தெரிஞ்சு சொல்லின்னு வந்த தலைமுடி வாங்குறாங்க கைய நீ எந்த ஆட்டில் இருந்தாலும் உனக்கு போயிடா தலைமுடி எங்க வாங்கணும் ஊர் வாசம் பண்ணா ஊர் இது என்ன இது என்ன சரட்டு இதெல்லாம் கழட்டிட்டுங்க என்ன பண்ணு செட்டி கழட்டிடுறேன் அப்படி அள்ளி வேடம் புள்ளி வேடம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் வேடுமை இனத்தை சேர்ந்த 1000 வேடங்க எங்களுடைய குலத்தொழிலோ எங்களோட தொழில் என்னடா கானகத்துல மிருகங்களை வேட்டையாடுவது வேட்டையாடி மிருகத்தை பச்சைக்கறியை நாங்க தின்றது பச்சைக்கறியா காட்டுக்கு வாட்டிக்கு போய் காட்டுக்கு வேட்டைக்கு போய் மிருகங்களை வேட்டையாடி அதனுடைய மாமிசம் கறிடா பச்சை கறியை தின்னக்கூடிய வேடுவை இனம் எங்களோட குலம் மூதாதிங்க எப்பேற்பட்டவங்க யார் யாரு எதனா சொன்னு வச்சுக்க சோக்கி சோழ குழப்பமே போயிட போயினே அது மாதிரி இல்ல நான் சொல்லிருமா கேட்டுப்பா தேவடைய பையன் அதானே அம்மா தேவடைய தான் மரங்காட்டி நீ அங்க போயிருந்த தூங்கிட்டும்பா ஓ தூங்கிட்டீங்க ஆகிட்டுங்க அந்த நேரத்துல இந்த சமாச்சாரம் நடந்துச்சு ஓ குக்கலிங்க யாராம அது குழந்தை பச்சை மிளகாய் கிள்ளி வை அப்படி அள்ளி வேடம் புள்ளி வேடம் என்று சொல்லக்கூடிய 1000 வேடு இருக்கு ஆமாங்க இருந்தாலும் நாங்க மனசுலயே இருக்கக்கூடிய நாட்டு கிடையாது இந்த நாகரிகம் எங்களுக்கு தெரியாது எது நாகரிகம் தெரியாது ஆமாங்க காட்டுல இருக்கிறவங்க காட்டுல கறி தின்றவங்க காட்டு தண்ணி குடிக்கிறவங்க காட்டுல படுக்கிறவங்க அப்படி இருந்தாலும் எங்களுடைய தோற்றம் எப்படி சுமரிட மதகஜ பிரிபட எட்டடி உட்பட்ட பாரிலா மண்டா படிர் படிர் ஆறு தலைப்புறன் ஓடிட நெஞ்ச படைத்த தீர தீர ஆரோக்கியமான அள்ளி வேடம் என்றார் யாவற்று பேர்களும் கை கட்டி வாய்ப்பதை அடித்தொட்டு அடித்தொட்டு முடிவனவனா அடித்தொட்டு முடிவனங்க இப்பொழுது இந்த வனமோ எங்களுடைய வனம் எங்கள் அனுமதி இல்லாம இந்த வனத்தில் யாரும் நுழைய கூடாது நீ முதல்ல நீ வந்ததே தப்பு ஏதாவது தடுமாறி வந்துட்டு மகாராஜா நீ எத்தனையோ நாள் எங்களுக்கு வேட்டு கொடுத்த நீ வரக்கூடாதுன்னு ஒரு 5 மணிக்கு பண்ண மகாராஜா செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆக மாட்டேங்குது போன்ன்றது எதுக்குடா பேசுறதுக்கு பேசுறதுக்கு மட்டும் கிடையாது ஒரு அவசரத்துக்கு ஒரே நிமிஷத்துக்கு அந்த தகவலை நீ எனக்கு சொல்லி நான் ஒண்ணு லைன் கொடுக்கறது இந்த மாதிரி சமாச்சாரம் ஆச்சுடா தமிழ் எங்க நாளை வாடா ஏவிடியா பையா போனை சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்றவனா செத்து போறவனுக்கு சம்பந்தம் அங்கெல்லாம் நீ பார்க்க கூடாது உங்க அம்மா என்ன உங்களுக்கு போன் பண்றாங்களா தெரியல நான் எடுக்கணும்ல ஏன் வளர்ச்சி பண்ணணும் அதானே அது வளர்ச்சி நான் போன் எடுக்கலாம் ஒரு நம்பர் மாத்தி அடிச்சுட்டு அதுல கிளீனா எடுத்துருவேன் அப்படி இருந்தாலும் அள்ளி வேடம் புள்ளி வேடம் என்று சொல்லக்கூடிய 1000 வேடங்க இந்த வனத்தை வேட்டையாடி வாழக்கூடியவங்க அப்படி இருந்தாலும் முதலாம் வந்தாரு யாரா எங்க அண்ணன் அப்படி நான் யாரை பார்க்கணும் நீ அண்ணனை பார்க்கணும் அண்ணனை பார்க்கணும் அண்ணன் யாரை பார்க்கணும் நீ தம்பியை பார்க்கணும் என்ன பார்க்கணும் ஆமாங்க அண்ணனை கூப்பிட தம்பியா மகாராஜா
வாய்த்த சஞ்சீவமூர்த்தி. சஞ்சீவமூர்த்தி கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்க தன் சித்தியாக வாய்த்த சுசிலாமையார் சத்து சவுன்பதி மாண்டு வைகுந்தனா சத்து சவுன்பதி மாண்டு வைகுந்தன் அந்தன் பதிவு 4ஆம் பதிவுக்கு மோசமாயிட்டார் என்ற அண்ணார் பேர் ஒரு கண்ணனுக்கு அதே மாண்டு பன்னெண்டு சுசிலா அம்மையாரோ அதே சஞ்சீவமூர்த்திக்கு வாய்த்து கொடுத்ததுக்கு அன்னவரால் கொடுக்கப்பட்டது நான் மாதிரி அன்பராக வைத்த செல்வன் கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்கு காலம் சென்ற சஞ்சீவ் கவுண்டர் பேர்ல ஒரு கண்ணன் கொடுத்து அதே சஞ்சீவ் கவுண்டரோ அதே அன்னவருக்கு வாய்த்து கொடுத்ததுக்கு வேண்டும் அன்னவரால் கொடுக்கப்பட்டது நாடகம் மாணிக்கு சொல்ற பேரு சுபோதியும் ஆறுவீர் அன்பராக வைத்த அர்ஜுனன் கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்கு அவருடைய இஷ்டக்குல தெய்வமாக வைத்த பெருமாளப்ப சாமி பேர்ல ஒரு கண்ணனுக்கு பெருமாளப்ப சாமியோ அர்ஜுனன் அன்னவருக்கு வாய்த்து கொடுத்ததுக்கு வேண்டும் அன்னவரால் கொடுக்கப்பட்டது நாடகம் மாணிக்கு அதே மாதக்குல மங்கையாக வாய்த்த ராஜமாமியார் கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்கு இஷ்டக்குல தெய்வமாக வாய்த்த முருகப்பெருமான் பேர்ல ஒரு கண்ணனுக்கு அதே பழனிமலை தண்டாயுத பாணி முருகப்பெருமானோ அதே ராஜமாமியாருக்கு வாய்த்து கொடுத்ததுக்கு வேண்டும் அன்னவரால் கொடுக்கப்பட்டது நாடகம் மாணிக்கு மாதர்குலம் அங்கையாக வாய்த்த சிறிவல்லி அம்மையார் கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்கு தனது அன்பு தங்கையாக வாய்த்த முனியப்ப கவுண்டர் பேர்ல ஒரு கண்ணன் கொடுத்து மாண்டு மண்ணை இழந்த முனியப்ப கவுண்டர் அவர்களோ தனது அன்பு மகளாக வாய்த்த சிறிவல்லி அம்மையாருக்கு வாய்த்து கொடுத்து வேண்டும் அன்னவரால் கொடுக்கப்பட்ட நாடகம் அடாங்க எங்க அண்ணா வந்துட்டாரு தானே அண்ணா இன்றைய தினத்திலே நம்முடைய வனம் இந்த வனத்திலே இருக்கக்கூடிய வேடு வந்தாங்க அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே நீ என்ன அழைத்த சமாச்சாரம் என்னன்னா தம்பி இந்த வனத்தில் நாம் வேட்டையாட வேண்டும். வேட்டையாடணும். ஆமா. அதனால உன்னை அழைச்சேன். என்னன்னா மகாராஜா வாங்க. எங்களுடைய குலத்தொழிலே வேட்டையாடுறது. ஆமாங்க. இருந்தாலும் ஒரு குழந்தைக்கும் அந்த குழந்தை ஆகி உட்காந்துரும். பக்கம் ஒரு நாய் உட்காந்து அது நாம ஏன் வரணும்? காரணம் எங்க அண்ணா இருக்கிறாரு. 1000 வேடம் இருக்கு தலைவர் இவரு. வேடு குலத்து தலைவர். எங்க அண்ணன் காட்டுக்கு போனோமா வேட்டைக்கு? ஏடா அண்ணனா எங்க இருக்கணும்? கட்டுக்கு வெளியே இருக்கணும். நான் போய் வேட்டையாடணும். நான் வேட்டைக்கு போகணும். நீ என் கூட நான் அடிச்சு போறதெல்லாம் தூக்கி வந்தே அடிக்கிறதெல்லாம் நீ தூக்கி வந்தே கேசுன்னு வந்துச்சுன்னா 2 ஆளும் போகணும். அடிக்கிறத மட்டும் தூக்கின்னு வந்துட்டாங்களே கேசுன்னு கொஞ்ச நாள் வராது. எப்படியா பையங்களே ஏதோ ஒண்ணு பண்ணி சம்பாரிச்சுக்குங்க. அதெல்லாம் உங்க வேலை தெரியும் எங்களுக்கு. இப்ப நம்ம காட்டுக்கு வேலைக்கு இந்த கல்பொகைக்குள்ள நீங்க அமர்ந்திருக்க நானும் இந்த வனத்தில் வேட்டையாடு போவாருங்க. என்ன வேட்டையாடின மிருகம் மகாராஜா? ஃபர்ஸ்ட் நீ ஓட்ட அண்ணா. அதே மகாராஜா என்ன மிருகம்? ஃபர்ஸ்ட் பொன்னி. அம்மாவா செவிடு நட்டு அப்படியே பண்ணி இவனுக்கும் காய்ச்சி காட்டு. காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். ஆமாங்க. அம்மால வாக்கா நான் இவ்வளவு நேரம் 5 வாட்டி சிங்கம் தெரிஞ்சன்றேன். நம்மளே சிங்கம் காட்டுக்கே ராஜா. நாட்டுக்கு ஒரு ராஜா, காட்டுக்கு ஒரு ராஜா. நாட்டுக்கே நம்ம போல மனிதர்கள் ராஜா. காட்டுக்கே சிங்க ராஜா. அப்பேற்பட்ட சிங்கத்தை வேட்டையாடி இருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த வனத்தின் வழியாக சுத்தி பார்த்து வேட்டையாடுகிற நேரம் நரவாட வீசுது. என்னது அப்படின்னா என்ன? மகாராஜா நரவாடன்னா மனிதர் வாட. மனிதர்கள். மனிதர்னா? ஆமாங்க. மனிதர்னா மனுஷர் மகாராஜா. அந்த மனுஷர்னா புஞ்சு
நரவாட வீசுது. நரவாடை. டேய், மகாராஜா இந்தாட்ட நரவாடா இந்தாட்ட ஏதோ ஒரு ஆமா டேய், அப்படி நரவாட வீசினாலும் இந்த வனத்துமே நம்முடைய வனம். நம்முடைய அனுமதி இல்லாமல் இந்த வனத்தில் யாரும் நுழைவதே முதல் குற்றம். இருந்தாலும் இந்த வனத்தை சுற்றி பார்க்கணும். என் கூடயே வாப்பா. நானும் வரேங்க. முடிப்போட்டு வாடா. கரண்ட் கையை வச்சிருப்பாரு. ஆளு பாடத்துக்கு வேற பத்தா குறைய இந்த வனத்தை சுற்றி பார்க்கிற நேரம் ஒரு பெருத்த ஆலமரம். என்னது? பெருத்த ஆலமரம். பெருத்த ஆலமரம். இந்த ஆலமரம் நிலையிலே ஒரு பெண்ணானவர். அழகோ அழகு. அப்பேற்பட்ட அழகு. அழகுள்ள பெண்ணானவர். 7 குழந்தைகள். 7 குழந்தைகளும் அந்த குழந்தைகளை பெற்ற ஒரு பெண்ணும் அயர்ந்து தோக்கத்துல இருக்கிறாங்க. சொல்லான தோக்கம். அப்படி உறங்கிக் கொண்டிருக்கிற நேரம் இந்த ஆலமர புந்தில் இருந்து ஒரு பெருத்த மலைப்பாம்பு. ஏண்டா, ஒரு பெருத்த மலைப்பாம்பு இந்த குழந்தைகளை முழுங்குவதற்காக வாயு வருது. இப்ப ஆபத்துக்கு பாவம் கிடையாது. ஆபத்துக்கு பாவம் கிடையாது. ஆபத்துக்கு பாவம் கிடையாது. இந்த பெண்ணானவள் யாரு, எந்த ஊரு, அது பின்னாடி கேட்கணும். இருந்தாலும் இந்த குழந்தைகளை காக்க வேண்டும் என்றால் முதலாக அந்த மலைப்பாம்பை இருத்துண்டாக சுவாமி. இந்த பாம்பாகப்பட்டது மரத்துல இருந்து கீழே இறங்கி வரக்கூடிய பாம்பு என் குழந்தையில தின்றிருக்கேன் சுவாமி. யாருன்னு தெரியல, இந்த பாம்பு அடிச்சு விட்டாங்க சுவாமி. நல்லதா செஞ்சாங்களே ஆண்டவா, யாருன்னு தெரியல சுவாமி. அடியே பெண்ணே, பெண்ணே அடிக்கிறாங்களே. அழகுடா. ஆமாங்க. அழகுன்னா மட்டும் அழகு. ஆமாங்க. ரசிக்க கூடியது நீனா நானா? நீனு மகாராஜா. அடி வரேன். உங்க முதலாளி நானு. நீ ஆபீசர். நீ ஆபீசர். என்ன ஆபீசர்? வெரி பிரிட்டி ஆபீசர். வெரி ஆபீசர் மகாராஜா. ஆமா. நீ எனக்கு எடுப்பு. நான் முதலாளி. நீ பாக்குறத மட்டும் வேணும். ஆமா, நான் பாக்குறது நீனு. இந்த பெண்ணு யாரு? ஆமாங்க. எந்த நாட்டை சார்ந்தவ? ஆமாமா. விசாரிக்கணும். ஆமாங்க. அடியே பெண்ணே. அண்ணா அண்ணனா? அண்ணனா? அட டேய், நம்ம வாழ்க்கையிலே ஆமாங்க. நம்ம வாழ்க்கையிலே ஆமா. நமக்கு பிடிக்காத வார்த்தை ஆமா. அண்ணான்ற வார்த்தை. அப்பி அறவே பிடிக்காது. ஆமாங்க. நீ என்ன நினைக்கிற? அப்பி அப்படின்னா அண்ணான்னு சொல்லிட்டு டேய்யா அப்படின்னு கேட்டுறாங்க முதலாளி. எங்க பாட்டி ஒரு நாள் என்ன தப்பு தவிடி அண்ணா போட்டான். என் பட்ட பாடு ஆண்டவனு தான் தெரியும். பாட்டியா? எங்க பாட்டி. அதனால அண்ணான்னு சொல்றது சரியில்லை. ஆமாங்க. டேய், மகாராஜா. அவ என்னை மாமான்னு கூப்பிட்டுக்கணும், என் அழகை பார்த்து. ஆமாங்க. அதானே? உண்மைதாங்க. இந்த காடு, ஆமா. இந்த காடு என்னுடைய காடு. ஆமா. என் அனுமதி இல்லாம இங்க யாரும் எங்கன்னு வந்து கேட்கறது கேட்பா தெரியாது. ஆமாங்க. டேய், மகாராஜா. நான் பைத்தியக்காரன். ஆமா. யாரு? நீ போயிட்டுக்காரன். நான் பைத்தியக்காரன். ஆமா. நான் எதுன்னா செய்வேன். ஆமா. டேய், என்ன கேட்பாரு யாரான? யாரும் கேட்கறது கிடையாது. கேட்பா தெரியாது. ஆமாங்க. கேட்பாரா? கேட்பாரா ஓப்பாரா? டேய், அதுக்கு டேய், நான் பட்டாய். யாராவது இந்த புள்ளைங்களா? அவங்க டேய், இந்த பெண்ணை பார்த்த உடனே ஆமாங்க. அடியே பெண்ணுன்ற ஆ,
மாமான்னு சொன்னா மகாராஜா மானிட்டர் ஆமாங்க மானிட்டரு இப்ப ஞாபகம் பண்ணி விட்டுங்கிறேன் எவரே பையன் தாத்தாலே அங்க போயிடுறானே தெரியல மகாராஜா உங்களுக்கு தெரிஞ்சாவே தெரியுமாங்க டேய் ஓய் கெட்ட பழக்கம் வார்த்தல வாழ்க்கையிலே அதை தொடக்கூடாது ஆமாங்க தொட்டமா யாரும் பொழச்சோனா கிடையாது உருப்படியான அதை தொட்டவும் போறான் கெட்டவனே ஆமாங்க அது? ஆமா அதை தொட்டவும் போறான் கெட்டவனே தொட்டா போதும் மோயான் இப்ப நான் பொம்பளைய பார்த்து நான் அந்த மயக்கத்துல இருக்கிறேன் ஏவுடைய பையன் எந்த மயக்கத்துக்கு என்ன நம்மளே மயக்கிறான் பாலாவா. இப்படி பண்ணி எதுக்கு அரை ஊத்திட்டு என்ன படுத்து அப்படி இருந்தாலும் இந்த பெண்ணை முதல்ல யாருன்னு கேட்கணும் இவன் யாரா இருந்தா அடியே பெண்ணே இங்க இல்ல நான் காட்டியெல்லாம் போன கல்லுல அடிச்சிருவேன் கடிச்சிக்க மாட்டேன்டியோ இந்த வனமோ என்னுடைய வனம் இந்த வனத்தினுள்ள நீ நுழைந்ததே முதல் குற்றம் என் அனுமதி இல்லாம உண்மைதாங்க இருந்தாலும் உன்னுடைய 7 குழந்தைகளை வைத்து இந்த ஆலமர அருகிலே உறங்கிக் கொண்டிருக்கிற நேரம் குழந்தைகளை விழுங்குவதற்காக ஒரு பெருத்த மலைப்பாம்பு வாயை புலந்து வர நேரம் உன் குழந்தைகளை காப்பாத்தணும் பாம்பு 2 துண்டா வெட்டினேன் ஆமாங்க ஆடா உண்மைதாங்க வெட்டு 1 2 ஆச்சு இருந்தாலும் இந்த குழந்தைகளை பார்க்கிற நேரம் நீ ஒன்னும் வராங்க மகாராஜா இது கல்யாணம் ஆனவ தானே ஆமாங்க கல்யாணம் ஆகலன்னா இந்த குழந்தை கிடையாது கிடையாது கல்யாணம் ஆகாத பிள்ளைன்னா பயப்படுறது நியாயம் தான் உண்மைதான் காரணம் மகாராஜா ஏய் கல்யாணம் ஆகாதா கூட என்ன? ஏதோ அப்படி ஏதோ மெட்டுறாங்களே அதானே முன்பின் பழக்கம் கிடையாது ஆமா ஆமா ஏடா ஒரு ஆம்பளைங்க கூட பழகின பழக்கம் கிடையாது ஆமா இவ ஆம்பளை கூட பழகாத குழந்தை பிறக்காது ஆமாங்க இது சர்வீஸ் ஆனது தானே பாய் அடுத்து என்னைக்கு நாங்க போய் மாலை போட்டு போறோம்னு தெரியல நாளா செத்தனா நாய் கூட இருக்காது உங்களெல்லாம் நாளை கூட்டாது இங்க வச்சுதான் கம்பெனி ஓடுது இங்க வச்சுதான் கம்பெனி ஓடுது கம்பெனி நடத்தல ஓடுறா என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த வனத்தில் வழியாக வந்ததே முதல் குற்றம் இருந்தாலும் அண்ணான்னு சொல்றாரு இது 2வது குற்றம் வந்ததுக்கே தப்பு கட்டணும்னாக்கா மாமான்னு சொல்லி நான் மனம் மகிழ்ச்சி இருந்தாலும் அடியே பெண்ணே உன் 7 குழந்தைகளை காவத்து இருக்கிற இப்பொழுது இந்த 7 குழந்தைகளை அழைத்து இந்த வனத்தின் வழியாக வந்திருக்கிறாயே நீ யாரு மகாராஜா ஒரு நிமிஷம் இருங்க ஏண்டா அம்மா ஒரு நிமிஷம் இரும்மா ஏமா அந்த குழந்தை அள்ள வைக்கிற கீழே போட்டு மேலே 2 பேர் உட்காருங்க கப்பு ஆப்பா இல்லையா நம்ம குழந்தைக்கு உடம்பு சரி ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க அந்த வேலை நீ செஞ்சு வேலை முடிஞ்சிட்டுமே மகாராஜா ஏன் நீ ஹாஸ்பிட்டல் இல்ல அது உட்கார மகாராஜா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆளை கூட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நல்லது கருதெல்லாம் மாத்திரை மருந்தெல்லாம் வீட்டு கேட்டு போறாங்களா ஏன்னா காய்கறி வச்சு போறாங்களா காய்கறியில பேக்கி இல்ல ஒரு கடவுளை ஒரு இங்க இருந்து முருகர் கோயிலுக்கு போறேங்க ஆமா முருகா தண்ணி குளிச்சுட்டு உடனே முருகா என்னை காப்பாத்து நான் உன்னை தேடி வரேன் முருகா என்னை தேடி நான் உன்னை தேடி வரேன் என்னை காப்பாத்து முருகான்னு ஒரே ஞானமா போனான் ஆமா இங்க இருந்து இந்த ரோடுக்கு போவாங்க அங்க ஒரு பொம்பளை போவா குறுக்கா அங்கேயே தேவையா பையன் முருகனை மறந்துடுவான் ஆமா காவி கழிச்சிட்டோம் அங்கேயே மறந்துடுவான் கோயில் அப்படியா போட கண்ணனுக்கு எதுவுமே ஒரு வாக்குப்பா போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவை கூட்டிட்டு போனாங்கன்னா அம்மாலையும் மாத்திரை எடுத்து தான் நம்ம வீட்டுல இறக்கி விடணும் மாத்திரையை காய்கறியில வச்சுட்டு அம்மாவை எடுத்து போய் வீட்டுல விட்டா மகராஜி லட்சணமா பெற்றுட்டு தமிழ்னு வேற பேர் வச்சுட்டான் தமிழே நம்மளுக்கு தடுமாட்டோம் படிப்பு நம்மளுக்கு பெரிய படிப்பு அட உனது படிச்சுக்கிறியாடா என்ன படிப்பியா யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க மகாராஜா நம்ம ஏரியாவிலே ஆமா தருமபுரி மாவட்டத்திலே கிடையாது எம்ஏ பிஎட் அதை விட மேலான படிப்பு எம்பிபிஎஸ் அதை விட மேலான ஐஏஎஸ் அதை விட மேல அதுக்கு மேலங்க படிப்பு 1வது 9 வருஷம் படிச்சிருக்கேன் இந்த வனத்தின் வழியாக வந்திருக்கிறாயே நீ யாரு அண்ணா ஆ அண்ணா எனக்கு வேண்டாம் என்ன சொன்னது வேணான்றா நீ குறுக்கி கட்டி நிறுத்தாத இப்ப என்ன பண்ண சொன்னது வேணான்றா மகாராஜா டேய் இவா தூங்குற கணக்கு என்ன இழப்புனாக்கல ஆமாங்க பழைய கண்டாயத்தை வசூல் பண்ணுவான் ஆமா நான் இவளை எனக்கு நல்லவளா கெட்டவளானே கேட்கல நீ எந்த ஊரம்மாண்ணா உண்மைதாங்க இவ வேணான்றா ஆமா அப்படின்னா வேணான்னா அர்த்தம் வேணும்ன்றது உண்மைதாங்க இந்தாண்டவா நீனு அப்படி ஒரு பேச்சுக்கு சொல்றது ஆமா
அது ஒரு பேச்சுக்கு அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. யாருமே பஸ்ல அப்படிதான் சொல்லுவாங்க. வேணான்ட்டு அதுக்கு பின்னாடி உனக்கு குடும்பம் சித்திராவதை போடுறது யாருக்கு தெரியும்? என்னடா அது இழுத்து சுருக்கு வைக்கிற என்னடா அது பேராத எங்க போட்டோம். அடியே பெண்ணே, இந்த வனத்தின் வழியாக பார்க்கிற நேரம் உன்னுடைய அழகை பார்த்தா அடடா வந்துருச்சுடா. வந்துருச்சுன்னா பின்னாடி போ. எதுக்கு? காதல் 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 எதுல காதல் 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 ஆமாங்க. காதல் ஐ லவ் யூ. நானும் தான் அப்படி எல்லாம் ஆடணும், நீ ஆடக்கூடாது. அடியே பெண்ணே, உன் அழகை பார்த்தவுடனே இந்த வனத்தில் ஆடி வாடி என் மகிழே. அடி வண்டி காலான பார்த்த உடனே நான் காதல் வலைகளை விழுந்துட்டேன். காதல் வந்துடுச்சு. வந்தது எனக்கு ஆட்டம் எனக்கு தான் வரணும். ஆட்டம் உனக்கு வரக்கூடாது. எனக்கு வரல அப்படி சும்மா ஒரு பாவனை காட்டாத. எனக்கு யார் குறை தெரியுது? அடியே பெண்ணே, உன்னை பார்த்த உடனே உன்னுடைய அழகிலே மயங்கி அந்த மயங்கி வலைக்குள்ள விழுந்துட்டேன். பாலு கிணத்துல இப்ப நான் விழுந்துட்டேன். அந்த பாலு கிணத்துல இருந்து விழுந்துட்டேன். இப்பொழுது நீ என்ன செய்யணும்? என்னை கட்டி அணைத்து என்னுடைய காம ஆசையை தீர்க்கணும். சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தா ஆச்சரியமான வார்த்தை. அங்கே நில்லு. பரிமாண வார்த்தை. இதெல்லாம் உள்ளதானே? சொல்லு சொல்லு, என்ன சொல்ற? என்ன சொல்ற? வேண்டாண்ணா, நான் ஏழை குழந்தை பெற்றெடுத்து ஏழை குழந்தைக்கு தாயாராக இருக்கிறேன். வேண்டாண்ணா, ஏழை குழந்தைகள் வறுமையை பாத்துக்கலாம். இதெல்லாம் உன் பிள்ளைங்க. ஏழு பிள்ளை பெற்ற பையன் எங்கிட்ட பை பண்ணும். என்ன பை பண்ணும்? என்ன பையன்? யா பையன்? வாடா வாடா. இது பூரா உன் பிள்ளைங்களா? நீங்க எல்லாம் உன் பிள்ளைங்க தானே? கப்புன காரணம் இல்ல இப்படி ஆக்குமா? எப்படா இல்ல முடிச்சிருங்கிறதுக்கு வேணாம்னு சொல்லுவாளாக்குமா? இவங்க அம்மா தானே? அம்மா தானே? சூப்பர் சூப்பர் அம்மா. மகாராஜா அப்பனா கண்ணு மூடி சொல்லுங்க. காரணம் 7 பிள்ளைகளும் தூங்கி கொண்டிருந்த பிள்ளைங்க 7 பிள்ளைங்க முடிச்சு எல்லா பிள்ளைங்களும் முடிச்சுன்னு உட்காந்து 7 பிள்ளைங்க பெத்த பிள்ளைய வச்சுன்னு நாம ஒரு தவறு செஞ்சா நம்ம பிள்ளைங்க நம்மள என்ன நினைச்சோம் அப்படின்னு ஒரு மனசுல கண்டிப்பா பேர்பட்டவங்களா. ஆமாங்க. அந்த விபச்சாரியா இருந்தாலும் யாரு மகாராஜா? விபச்சாரியா இருந்தாலும் ஆமாங்க. விபச்சாரி அந்த விலை மாதிரியே இருந்தாலும் தன்னுடைய வயிற்றுல பெற்றெடுத்த குழந்தைக்கு முன்னாடி யாரும் தவறு செய்யக்கூடாது. செய்ய மாட்டாங்க மனசாட்சி உள்ளவங்க. ஆனா உங்க அம்மா கிற பாரு யாரா வாங்க வாயால கூட்டு ஓடி போயிரும். இறந்து போயிடுச்சு. என்னடா உங்க அம்மா? மகாராஜா இப்படிதான் நாட்டுக்கு மகாராஜா முடிச்சு நீ தான் அப்படி தயக்க மாட்டேங்குது. 7 குழந்தைகளும் முடிச்சிருச்சுங்க. அதனால வேணாம். அடியே பெண்ணு, நீனு பயப்பு காரணம் உன் பிள்ளைங்கள்ட்ட நல்லா கண்ணு மூடுங்கடா. எல்லாம் கண்ணு முடிக்கணும். கம்முனு கேடும். அம்மால நான் கசமுச்சம் பண்ணி போடுறான். நீங்க கம்முனுக்கணும். அப்படி இருங்க. அடியே பெண்ணே, இந்த வனத்திலே என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் நுழைய முடியாது. இந்த வனத்திலே நீ பயப்படவும் தேவையில்லை. காரணம் யாரும் கிடையாது. ஐயா மத்தாரக்கார அக்கம் பக்கம் யாரும் இல்லை.
கன்னி பெண் கிடையாது. 7 ஒரு கணவனை மணந்து 7 குழந்தைக்கு தாயானவ. என்னோட உடல் உறுப்புல நீ பயப்பட தேவையில்ல. இருந்தாலும் என்னை ஆசையை தீர்க்க விட்டா, என் ஆசையை தீர்த்தினா நான் என்ன செய்வேன்? 7 குழந்தைகளுக்கும் சாப்பாடு கொடுப்பேன், போறதுக்கு துணி கொடுப்பேன், படுக்கிறதுக்கு இடம் கொடுப்பேன். என்ன ஆசைக்கு இணங்க மறுத்துதுன்னா முதல்ல உன்னை விட்டுருவேன். 7 குழந்தைகளும் கொன்னுருவேன். மகாராஜா, ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்தா நீ 7 பேருக்கு சாப்பாடு கொடுக்கற. ஆமா, நீ எனக்கு ஒரு ஆளுக்கு போடு, பிள்ளைக்கு 7க்கும் போடுறேன். நீ போடுற சாப்பாடு சாப்பாடு எப்படி இருக்கணும்? ஆனா கண்ணு முடிச்சுக்கின்னு வச்சுக்க, எல்லாம் முடிச்சு அப்படி. எத்தனை வார்த்தை சொன்னாலும் வாடி போடின்னு எங்கிட்ட சேர வேண்டும் தகாத வார்த்தையோட பேசிக்கொண்டு இருந்த வேடமா அண்ணா, இந்த சாபத்துக்கு ஆளாகிறேன். ஆனா இருந்தாலும் இவனுக்கு தந்த சாபத்தை கொடுத்தாதான் வேலைக்கு ஆகும் ஆவட்டு. அடியே பெண்ணு, அண்ணா என்ன சொல்ற? உனக்கு சாபமா தான் எந்த வேலைண்ணா? எனக்கு சாபத்தை நான் சாப்பிடுறாங்க. சாபம் கிடைச்சாலும் கேட்டு ஒருவேளை சாப்பாடு கிடைக்குமா பாருங்க. சாபமே வந்தாலும் சரி. இப்ப வவுறு பசிக்கு ஒரு வேளை சாப்பாடு. ஆமாங்க, ஒரு நேரம் கூட போதும். போதும். 2வது நேரம் கூட்டிங்க. அடியே பெண்ணு, என்னை கட்டி அனைத்து என் காமாசைய போக்காவிட்டா உன் 7 குழந்தையும் கொல்லுவேன், உன்னையும் கொல்லுவேன். சொல்லிக் கொண்டு இருக்கிறது வேண்டாண்டா. சாபத்துக்கு ஆளாகாத நீ வழி விட்டு போயிடுங்களா? 7 குழந்தையும் பஞ்சமா பட்டி வந்திருக்கிறேன் அன்றமான கழகத்திலே. அவத்துக்கு சோறு இல்லாதான் இந்த வனத்தின் வழியா நான் வந்துக்கிறேன். பஞ்சம் பொழைக்க போறேன், பஞ்சத்துக்கு பசி தீக்கிறேன்னு நான் சொல்றேன். பஞ்சத்துக்கு பசி தீக்கிறேன். 7 குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், போட்டுக்கிறதுக்கு துணி கொடுக்குறேன், உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் வாங்கி கொடுக்குறேன். நம்ம இந்த வனத்திலே இருந்துடலாம். ஒரே வேலை நீனு சாப்பாடு என் ஆசைக்கு என்னங்க. அடியே பெண்ணே, அப்படி இருந்தாலும் உன்னை பார்த்த உடனே எனக்கு எப்படி உள்ளது? அடி ஆசையாகுதே பெண்ணே, ஆசையாகுதே. என்னை கட்டி அணைத்து என்னுடைய காம பசியை தீர்த்ததை உண்டானால் 7 குழந்தைகளை வெட்டுருவோம், உன்னை விட்டுறேன். எத்தனை வார்த்தை சொன்னாலா தகாத வந்து பத்தவே மனதேடாய் என் தாய் ஒரு உத்திமான மக்கைய எல்லாம் இருக்கிறது. அடம் பத்தி வைக்கிறமா
குடிசேகர அடுத்த காலகத்துல நான் வந்திருக்கிறேன். அடுத்த காலம் வந்து தேடி வந்தது. 4 வழி பிரிகின்றது. அந்த 4 வழியில எந்த வழி என் தாய் வீட்டு அரண்மனை, உன்னுடைய பாட்டு வீட்டு அரண்மனைக்கு போகக்கூடிய வழி எனக்கு தெரியல. யாராவது வந்த வழி கேட்டு போலாம். எடுக்கிறீங்களா? ஆவட்டு வாங்க. தேவி அழகாரி